இது மண்டே மார்னிங். நான் மார்னிங் 5:30லேருந்து 9:30 10 o'clock வரைக்கும் என்னோட ரொட்டீன் எப்படி இருக்கு, அதை எப்படி நம்ம சீக்கிரமா செய்யலாங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் மார்னிங் 5:30க்கு எந்திரிச்சு என்னோட செல்ஃப் கேர் ரொட்டீன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு, அப்புறம் வாசல் தெளிக்கிறது, கோலம் போடுறது, இந்த மாதிரி ஒர்க்கையும் முடிச்சுட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்குள்ளே தான் போவேன். போனோடனே இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டு, என்ன பண்ணணும், லஞ்சுக்கு என்ன பண்ணணுங்கிற ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி நான் முந்தின நாள் நைட்டே நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு லாஸ்ட் டே எக்ஸாம். ஸோ நான் லஞ்சுக்கு சப்பாத்தி கேட்டிருந்தா. ஸோ லஞ்சுக்கு சப்பாத்தி செஞ்சுட்டு, ஃப்ரைட் ரைஸ் தக்காளி தொக்கு சைட் பை சைடு ஒரே இடத்துல 2 சைடும் நான் பண்ணிட்டு இருந்தேன். 2 அடுப்பு சைடு பை சைடு 2மே ஒட்டுக்கா செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை டக்குன்னு ஆயிரும். ஒரே சமயம் 2 ஒர்க்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நான் அந்த சைடு தக்காளி தொக்கும் வச்சுட்டு இந்த சைடு சப்பாத்தியும் போட்டுக்கிட்டே இருந்தேன். மார்னிங்க்கு நான் தக்காளி தொக்கு ரெடி ஆனே தேங்காய் பால் ரைஸும் வச்சுட்டு அதை மார்னிங் சாப்பிட்றதுக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் கொடுத்துட்டேன். நான் சைட் பை சைடாகவே தண்ணி அதிகமாக எடுத்துக்குவேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 750 ml அந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருந்துச்சு. நான் கொஞ்சம் வேலை செய்யவே நான் எம்டி ஸ்டமக்கில் தண்ணி நிறையவே குடிப்பேன். கொஞ்ச நேரத்துலேயே அந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். 3/4 லிட்டர் 750 ml வரைக்குமே நான் மார்னிங்கு ஒரு 8:30க்குள்ளேயே நான் அவ்வளோ தண்ணியுமே குடிச்சு முடிச்சிட்டேன். அப்போ தான் ஏன்னா நம்ம நேரத்துலேயே எந்திரிக்கிறோம் அப்படிங்கிறதுனால காஃபி, டீ இந்த மாதிரி குடிக்கிறத விட தண்ணியோ, வெந்தயம், அப்புறம் கிரேப்ஸ் வாட்டர், ட்ரை கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ் வாட்டர் இருக்கும். அதை நைட்டு ஊற வச்சு குடிக்கிறது, இந்த மாதிரி குடிச்சிட்டு வர்றதுனால ரொம்பவே நல்லது. அதுவும் இந்த ஹீட்டுக்கு இந்த மாதிரி நிறைய இன்டேக் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நான் தண்ணியும் நிறைய குடிச்சுக்கிட்டே எல்லா ஒர்க்கையும் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் நான் பாப்பாவையும் எந்திரிச்சு பாப்பாவையும் கிளப்ப வச்சுட்டு லஞ்ச் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் நான் பேக் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கும் தேவையான எல்லா பொருளையும் வச்சு பேக் பண்ணிட்டு இருந்தேன். சப்பாத்தி அப்படியே போட்டு வைக்கிறோம் அப்படின்னா பிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்படியே பேலன்ஸ் கொண்டு வந்துடுவாங்க. நான் கட் பண்ணி வைக்கிறதுனால சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கிறதுனால ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. குழந்தைங்க சாப்பிட்றது கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிக்காக சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் போகும். அங்கே ஸ்கூலில் எப்படி சாப்பிட்றாங்க, எவ்வளோ சாப்பிட்றாங்க அப்படின்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அவங்களுக்கு எப்படி போட்டால் அவங்களுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கறதுனால நம்மளும் இங்கே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஓகே கொஞ்சமாவது சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 50% சாப்பிட்டாலே நம்மளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஸோ நான் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு லஞ்ச் பேக்லேயும் எல்லாம் எடுத்து வைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன். பாப்பாவையும் போய் கிளப்பி விட்டுட்டு அவளும் பேக்குக்குள்ள என்னென்ன வைக்கணும், பென்சில், கிரையான்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கணுமான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் அதுக்குள்ளே லஞ்ச் பேக்லேயும் என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். சைட்லேருந்து ஒரு குரல் வேற வருது, அம்மா ஸ்பூன் வைமா அப்படின்னு. நான் சப்பாத்தி கொடுத்ததுனால ஸ்பூன் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு பாப்பாவையும் எல்லாம் கிளம்பிட்டா. ஷூ போட்டு போ அப்படிங்கிறது நான் போட்டுக்கிறேம்மா அப்படின்ட்டு இருந்தா. அப்புறம் பேக்கு எல்லாம் லஞ்ச் பேக்கெலாம் எடுத்து வச்சுட்டு பாப்பாவையும் கொண்டு ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நானும் லஞ்ச் முடிச்சுட்டு ஒர்க்கில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் என்னால் அர்ஜென்ட் ஒர்க் இருந்ததுனால என்னால் சீக்கிரமே சாப்பிட முடியல. ஸோ அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலான்ட்டு வந்தோடனே டக்குன்னு நான் சிஸ்டமில் உட்காந்துட்டேன். ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் ரிலாக்ஸாக அப்படின்ட்டு உட்காந்து நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி வச்சேன். இப்படி தான் என்னோட மார்னிங் ரொட்டீன் போச்சு. நான் ஒர்க்கை முடிச்சுட்டு தான் அப்புறம் சாப்பிட்டேன். நம்ம மார்னிங் காலையில் எந்திரிச்சதுலேருந்து பிளான் பண்ணி இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுட்டு நம்மளோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும். நம்மளோட ஒர்க்கும் டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் அந்த டேவே நல்லாவும் இருக்கும். ஸோ நம்மளோட ஒர்க்கை ஷெட்யூல் போட்டு கரெக்டான டைமில் முடிச்சுட்டு
நெக்ஸ்ட் நம்மளோட ஒர்க்கையும் முடித்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ஒர்க்கையும் முடிச்சிடலாம். நம்ம நாளும் நல்லாவே போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.